கட்டுரை. ஓட்டர்களை ஏமாற்றுதல். ஸ்ரீமான் சி. இராஜகோபாலாச்சாரியார் முதலிய பிராமணர்களின் தந்திரம். சென்ற சில காலமாக பிராமணரல்லாதார் பெரும்பாலும் சட்டசபைகளிலும் தாலுகா, ஜில்லா போர்டு, முனிசிபாலிடி முதலிய ஸ்தல ஸ்தாபனங்களிலும் மெஜாரிட்டியாராக ஏற்பட்டு பிராமணரல்லாதாரின் முன்னேற்றத்தை கவனித்துக் கொண்டு வருவதில் தென்னாட்டு பிராமணர்கள் மனம் பொறாதவராகி பொறாமையும் கெட்ட எண்ணமும் கொண்டு எப்படியாவது பிராமணரல்லாதாரை சட்டசபைகளிலிருந்தும் ஸ்தல ஸ்தாபனங்களிலிருந்தும் விரட்டியடித்து முன்போலவே தங்கள் ஆதிக்கத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தின் பேரில் சகல பிரயத்தனங்களையும் செய்து வருகிறார்கள். பிராமணரல்லாதாரில் சில ராஜ்யவாதிகள் என்போர் இவற்றை நன்றாய் அறிந்திருந்தும் தங்கள் வயிற்றுப் பிழைப்புக்கும் வாழ்க்கை நலனுக்கும் கீர்த்திக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு பிராமணர்களின் வாலை பிடித்துக் கொண்டு திரிவதோடல்லாமல் பிராமணரல்லாத சமூகத்தாருக்கே கேடு சூழும்படி வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாமலும் பிராமணரல்லாத தேசிய பத்திரிகைகள் என்று சொல்லப்படும் பல பத்திரிகைகளும் தங்களுக்கென ஒரு கொள்கை இல்லாமலும் மனிதத்தன்மையும் ஆண்மைத்தனமும் இல்லாமலும் பத்திரிகை நடத்துவதும் பணம் சம்பாதிப்பதும் தான் மோக்ஷ சாதனம் எனக் கருதி கொண்டு சமயத்திற்கு தகுந்தபடி நடந்து கொண்டு தங்கள் சமூக முன்னேற்றத்தை பாழாக்கிக் கொண்டு வருகின்றன. அன்றியும் பிராமணரல்லாதாரிலேயே சில படித்தவர்கள் என்போரும் பிரபுக்கள் என்போரும் தங்கள் தேசத்தையும் சமூகத்தையும் மனச்சாட்சியையும் வெற்றுவிட்டு எப்படி நடந்து கொண்டால் சட்டசபைக்கு போகலாம், பதவிகள் பெறலாம், உத்தியோகம் சம்பாதிக்கலாம் என்கிற கருத்து கொண்டவர்களாகி அவர்களும் சமயம் போல் நடந்து வருகிறார்கள். ஆகிய மேற்கண்டவர்களெல்லாம் இம்மாதிரி தங்கள் சுயநலத்தை மாத்திரம் கவனித்து நடப்பதால் பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பாடுபட்டு வரும் பிராமணர்களுக்கு மிகவும் அனுகூலம் ஏற்பட்டு அவர்கள் வஞ்சகம் சுலபத்தில் ஈடேறும்படியாய் இருந்து வருகிறது. இம்மாதிரியான காரியங்களால் பொதுஜனங்களும் இவர்கள் வஞ்சகத்தை அறிய முடியாமற் போய்விடுகிறது. இதனால் பிராமணர்களுக்கும் பிராமணரல்லாதாரை என்ன வேண்டுமானாலும் சூழ்ச்சிகள் செய்யலாம். இதை வெளியாக்குவதற்கு மார்க்கமில்லாமல் பிராமணரல்லாத தலைவர்கள் என்போரையும் பத்திராசிரியர்கள் என்போரையும் திசை கட்டி அடக்கி சுவாதீனப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அகம்பாவத்தின் பேரில் அந்த புரட்டுகளும் ஆகாச புரட்டுகளும் புரட்டி வருகிறார்கள். சென்ற சட்டசபை தேர்தல்களில் முட்டுக்கட்டை போடுவதற்காகவும் ஒத்துழையாமை செய்வதற்காகவும் சட்டசபைக்கு போகிறோம் என்று சொல்லிப்போய் தங்கள் பிள்ளை குட்டிகளுக்கும் இனத்தாருக்கும் உத்தியோகம் சம்பாதித்துக் கொடுப்பதிலேயும் அடுத்த தேர்தலிலும் சட்டசபைக்கு தாங்களே போவதற்கு ஆக்கன் தேடிக் கொள்ளுவதிலேயும் கவலையாய் இருந்துவிட்டு மறுபடியும் இவ்வருடம் மதுவிலக்கை அடியோடு ஒழித்து விடுகின்றோம் என்று சொல்லுவதின் பேரால் ஓட்டர்களை ஏமாற்றி சட்டசபைக்கு போக பார்க்கிறார்கள். இதற்கு அனுகூலமாக காங்கிரஸையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுவதோடு மகாத்மாவின் பெயரையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லாமலும் உண்மையான ஒத்துழையாதாரென்றும் யோக்கியரென்றும் சொல்லும்படியாக ஓர் காலத்தில் பொதுஜனங்களின் அபிப்பிராயம் பெற்றுவிட்ட ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரும் இச்சூழ்ச்சியின் பெரும் பாகத்தை தானே ஏற்றுக்கொண்டு நடத்தி வருகிறார். சென்ற சில வாரங்களாக பிராமணர்களுக்கே ஓட்டு கொடுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக சுயராஜ்ய கட்சியாருக்கே ஓட்டு கொடுங்கள், அவர்கள் சட்டசபைகளில் கள்ளை நிறுத்துவார்கள் என்று தைரியமாய் பாமர ஜனங்களை ஏமாற்றுகிறார். இதைக் கண்டு சில பாமர ஜனங்கள் ஏமாந்து போகக்கூடும். ஆதலால் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரின் யோக்கியதையை பொதுஜனங்கள் அறியச் செய்ய வேண்டியது நமது கடமையாகிவிட்டது. சட்டசபையை பற்றி சென்ற ஆண்டுக்கு முன்னாண்டில் பொதுஜனங்களிடம் நல்ல பெயர் பெற பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் சட்டசபை என்கிற தலைப்பின் கீழ் வெளியிட்டிருக்கும் நோட்டீஸில் கண்ட அபிப்பிராயங்களை வெளியிடுகிறோம். அதாவது பின்வருமாறு: இனி நடக்கப் போகும் சட்டசபை தேர்தல்களில் சேராமலும் எந்த அபேட்சகருக்கும் வாக்கு கொடுக்காமலும் தேச பக்தர்கள் யாவரும் அபேட்சகர்களாக நிற்காமலும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதற்கு முக்கிய காரணங்களாவன: 1. சட்டசபைக்கு போவதில் ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாததோடு சிறு விஷயங்களில் கவனம் செலுத்தி பெரிய விஷயங்களை மறக்கும்படி செய்துவிடும். 2. இராணுவ பலத்தாலும் தங்கள் மிருக பலத்தாலும் ஆண்டுவரும் அரசாங்கத்தார் நம்முடைய சம்மதத்தின் பேரிலும் சமாதானத்தின் பேரிலும் ஆண்டு வருவதாகச் சொல்லித் தெரிய இடம் கொடுத்தவர்களாவோம். 3. சட்டசபையை பகிஷ்காரம் செய்ய 1920 வருடத்தில் இருந்த காரணங்கள் இப்போதும் இருந்து கொண்டு வருகின்றன. 4. அரசாங்கத்தார் சட்டசபை விஷயமாகச் செய்திருக்கும் விதிகளின்படி
அதிகாரவர்க்கத்தாருடைய செயல்களை சட்டசபை அங்கத்தினர்களால் தடுக்க முடியவே முடியாது. சர்வ அதிகாரமும் அதிகார வர்க்கத்தார் வைத்துக் கொண்டிருப்பதோடு நம்முடைய பிரதிநிதிகள் அதிகார வர்க்கத்தின் ஏமாற்றுதலுக்கும் உட்பட்டு போவார்கள். 5. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் கதர் பிரசாரம், தீண்டாமை ஒழித்தல், ஜாதி ஒற்றுமையை வளர்த்தல் முதலிய பல வேலைகள் இருக்க, இவைகளை விட்டு ஓட்டுகள் சம்பாதிக்கவும் சட்டசபைக்குள் சென்று காலத்தையும் பணத்தையும் வீணாக்குவதும் தவறாகும். 6. சட்டசபைக்குள் சென்று ராஜபக்தி சத்தியம் செய்வதும் சட்டசபை வேலையை சரிவரச் செய்வேன் என்று பிரமாணம் கொடுப்பதும் நமது சுயமரியாதைக்கும் மனச்சாட்சிக்கும் விரோதமாகும். 7. தற்போது அமைக்கப்பட்டுள்ள சட்டசபைகள் உபயோகமில்லை என்று உலகமே கோஷித்துக் கொண்டிருக்க, நாம் அவைகளுக்குள் பிரவேசிப்பது நகைப்பிற்கு இடமாகும். 8. சட்டசபைக்குள் நமது உண்மை தலைவர்களெல்லாம் சென்றுவிட்டால் காங்கிரஸ் மகாசபைக்கிருக்கும் கௌரவமெல்லாம் குறைந்து சட்டசபைகளுக்கு மதிப்பு வளர்ந்து சர்க்கார் ஆட்சி நிலை பெற்றுவிடும். 9. அல்லாமலும் நமக்குள் இருந்து வரும் ஜாதிச் சண்டைகளும் பொறாமைகளும் அதிகமாகும். 10. காங்கிரஸ்காரர்கள் சட்டசபைகளை கவனியாமலிருந்தால் பொறாமைக்கு இடமில்லாமல் ஒற்றுமை வளரும். இவ்விதமாக சுமார் 10 அபிப்பிராயங்களைச் சென்ற தேர்தலுக்குச் சொன்னவரும் இனியும் தான் ஒத்துழையாதாரராகவே இருக்கிறேன் என்று சொல்லுபவருமான ஸ்ரீமான் ஆச்சாரியார் இவ்வாண்டு பிராமணர்களை சட்டசபைக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டு சுயராஜ்ய கட்சியின் சார்பாய் பல விளம்பரங்கள் செய்து கொண்டு வருகிறார். அதாவது பின்வருமாறு: 1. காங்கிரஸ் கட்சியார் கள்ளை ஒழிக்க உறுதிமொழி கொடுத்துவிட்டார்கள். ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்றும். 2. கள்ளையும் சாராயத்தையும் ஒழிக்க காங்கிரஸ் கட்சியார்கள் சட்டசபைக்குள் கடும் போர் புரிவார்கள், அறிந்தீர்களா? ஆதலால் அவர்களுக்கு கொடுங்கள் என்றும். 3. மகாஜனங்களே, காங்கிரஸ் கட்சியார் பூரண மதுவிலக்குக்காக பிடிவாத போர் நடத்துவார்கள். ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்றும். 4. கள்ளை நிறுத்த காங்கிரசின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்றும். இன்னும் பல இம்மாதிரி வெளிப்படையாகவும் பொருள்படும்படியாகவும் எழுதிக் கொண்டே வருகிறார். தான் போகும் இடங்களிலும் இம்மாதிரியே சுயராஜ்ய கட்சிக்காரருக்கு ஓட்டு செய்யும்படியும் பிராமணரல்லாதார்களை ஜஸ்டிஸ் கட்சியின் பேரால் தந்திரமாய் தாக்கிக் கொண்டு அவர்களுக்கு ஓட்டு செய்யக்கூடாது என்கிற விதமாகவும் பேசி வருகிறார். ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி. ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாருடைய யோக்கியதையே இப்படி இருக்குமானால் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தியின் யோக்கியதையை பற்றி எடுத்துச் சொல்லவும் வேண்டுமா? ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் கொஞ்ச நாளைக்கு முன்பு கள்ளை ஒழிப்பதாகச் சொல்லி சட்டசபைக்கு போகலாம் என்று சுயராஜ்ய கட்சியாருக்கு ஒரு யுக்தி சொல்லிக் கொடுத்த காலத்தில் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஸ்ரீமான் ஆச்சாரியார் மீது சந்தேகப்பட்டு பின்வருமாறு சொன்னார்: 1. சட்டசபையின் மூலம் கள்ளை ஒழிக்க முடியாது என்றும். 2. சுயராஜ்யம் வந்தாலொழிய கள்ளை ஒழிக்க முடியாது என்றும். 3. 25 வருடத்தில் கள்ளை ஒழிக்க ஒரு திட்டம் போட வேண்டும் என்றும். 4. சட்டசபையின் மூலம் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று அரசியல் கமிட்டியின் முன் சாட்சியம் கொடுத்தோம். 5. ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரே கலால் இலாகா மந்திரியாய் வந்தாலும் கூட கள்ளை நிறுத்திவிட முடியாதென்றும். 6. ஆதலால் ஸ்ரீமான் ஆச்சாரியார் சொல்லுவது நடவாத காரியம் என்றும் இதில் என்னமோ தந்திரமிருக்கிறது என்று இம்மாதிரி சொல்லிக் கொண்டிருந்த ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி தன்னை மந்திரியாய் நியமித்தால் உடனே கள்ளை நிறுத்திவிடுகின்றேன் எனச் சொல்லுவதும், கள்ளை நிறுத்த பாடுபடுவதாய் ஸ்ரீமான் ஆச்சாரியாருக்கு உறுதி கூறியிருப்பதாகச் சொல்லுவதும், ஸ்ரீமான் ஆச்சாரியாரும் இம்மாதிரியான ஆள்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுக்க பொதுஜனங்களை வஞ்சிப்பதும் எவ்வளவு யோக்கியமான காரியம் என்பதை வாசகர்கள்தான் கவனிக்க வேண்டும். இதை கவனிக்கின்ற போது சந்தை கடைகளில் மாட்டுத் தரகர்கள் செய்யும் பித்தலாட்டங்கள் நமது ஞாபகத்திற்கு வருகின்றது. மாட்டுக்கடை பித்தலாட்டம். சந்தை கடைகளில் சிலர் தங்களுடைய உபயோகமற்ற மாடுகளை வயிறு நிறைய தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து விற்பதற்காக கொண்டு வருவார்கள். அவ்விடங்களில் விற்றுக் கொடுப்பதற்காக தரகர்கள் இருப்பார்கள். அவர்களில் இருவர் அம்மாட்டுக்காரர்களிடம் ரகசியமாக நல்ல விலைக்கு விற்றுக் கொடுத்தால் தங்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றும், அப்படிக்கில்லாவிட்டால் மாட்டினுடைய யோக்கியதையை வெளியே சொல்லிவிடுவோம் என்றும் சொல்லி அவனிடம் தக்கபடி தரகு பேசிக்கொண்டு தங்கள் மாட்டை விற்றுக் கொடுப்பதற்கு பிரயத்தனப்படுவார்கள். அப்பொழுது தரகர்கள் இருவருமே ஒருவன் மாட்டுக்காரனாகவும்
மற்றொருவன் மாடு வாங்குகிறவனைப் போல் வேஷம் போட்டுக்கொண்டு, உண்மையாய் மாடு வாங்குகிறவர்கள் யாராவது அவ்வழியாக போகும்போது, மாட்டின் ஆசனத்தின் வழியாய், மாட்டுத்தினசு என்கிற பூச்சியை உள்ளே செலுத்தி, அம்மாட்டை குதிக்கச் செய்து கொண்டு, ஒருவருக்கொருவர் விலை பேசுவது போல் பேசிக் கொண்டிருப்பார்கள். உண்மையாய் மாடு வாங்குகிறவன் இதை வாஸ்தவம் என்று நினைத்து, மாடு தினசு குடைவதை பொறுக்க மாட்டாமல் அங்குமிங்கும் தாவிக் குதிப்பதைக் கண்டு, இது மிகவும் சுறுசுறுப்பான மாடு என்று நினைத்துக்கொண்டு சமீபத்தில் வந்தால், தரகர்கள் ஒருவருக்கொருவர், அது 20 ரூபாய் பெறாத மாடாய் இருந்த போதிலும், இவன் 60 ரூபாய்க்கு கேட்பது போல் கேட்பதும், அவன் 100 ரூபாய்க்கு குறைந்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதும், மற்றவன், அது 6 மாசத்திற்கு முன்னேயல்லவா 100 ரூபாய் விலை இருந்தது, இப்பொழுது விலை இறங்கிவிட்டது, இந்த 60 ரூபாய்தான் பெறும், அதற்கு மேல் முடியாது என பேசிக் கொண்டிருப்பதும், உண்மையாய் வாங்குகிறவன் மாட்டைத் தொட்டு பார்க்க வந்தால் 60 ரூபாய்க்கு கேட்கிறது போல் நடித்த தரகன், அது விற்கிற மாடு அல்ல, 60 ரூபாய்க்கு நான் முன்னமே வாங்கியாகிவிட்டது, போமையா போம் என்று சொல்லுவதும், மாட்டுக்காரன் போல் நடித்தவன், இல்லையா, அது 100 ரூபாய் மாடு, நான் 60 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன், அவர் கிடைக்கிறார், நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் என்று சொல்லுவதும், மாடு வாங்க வந்தவன், இவர்கள் நடிப்பதை பார்த்து உண்மைதான் என நம்பி ஏமாந்து, மாடு தினசு குடைச்சல் பொறுக்க மாட்டாமல் குதிப்பதை பார்த்து சுறுசுறுப்பான மாடு என்றும், இவர்கள் விலை கேட்பதை பார்த்து உண்மையாய் இருக்குமென்று நம்பியும், பின்னும் விற்பதாய் நடிக்கும் தரகன், வாங்குகின்றவனைப் பார்த்து, இந்த மாடு சரியாய் வேலை செய்யாவிட்டால் கொண்டு வந்து விட்டுவிடுங்கள், தீனிச் செலவு வட்டியெல்லாம் சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் வஞ்சக வாக்குறுதிகளையும் நம்பி வாங்கிவிடுவான். அவன் வாங்கிவிட்டதும் பணத்தை மூவருமாகச் சேர்ந்து பங்கு போட்டுக்கொண்டு சப்பை மாட்டை அவன் தலையில் கட்டிவிட்டு ஓடிப்போவார்கள். பிறகு மாடு வாங்கினவன் வீடு கொண்டு போய்ச் சேர்ப்பதே பெரிய கஷ்டமாய் போய்விடும். தினசு செத்து குடைச்சல் நின்று போனதற்கு அப்புறம் மாடு மூத்திரம் பெய்யவும் சாணி போடவும் கூட எழுந்து நிற்பதற்கு சக்தியில்லாமல் படுக்கையிலேயே இவைகள் கழிக்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல நமது சப்பை மாட்டுக்காரனாகிய சர்க்காருக்கு விற்றுக் கொடுப்பவர்களாகிய ஸ்ரீமான்கள் ராஜகோபாலாச்சாரியார், சீனிவாச ஐயங்கார், சத்தியமூர்த்தி போன்ற தரகர்கள் மாடு வாங்கும் குடியானவர்களாகிய பிராமணரல்லாத பாமர ஓட்டர் ஜனங்கள் தலையில் சப்பை மாட்டை கட்டுவது போல் அவர்கள் ஓட்டை வாங்கி தாங்கள் சட்டசபைக்குப் போய் விலையை பங்கு போட்டுக் கொள்ளுவது போல் தாங்களும் தங்கள் பிள்ளை குட்டிகளும் இனத்தார்களும் உத்தியோகம் சம்பாதித்துக் கொண்டு மாடு வாங்கினவன் அதிக விலை போட்டு வாங்கி சப்பை மாட்டைக் கட்டி அழுவது போல் பிராமணரல்லாதார்கள் தாழ்ந்த நிலையில் தீண்டாதவர்களைப் போல் அவஸ்தைப்படுவது இம்மாதிரி சம்பவங்களுக்கு பொருத்தமானதென்று எடுத்துக்காட்டத் தேவையில்லை. குடியரசு கட்டுரை, பிப்ரவரி 14, 1926.